நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கணும், நம்மளுடைய இறப்பு வந்து ஒரு சாதனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவில் வந்து ஒரு பத்திரிக்கை வருது, அதாவது வந்து செய்தித்தாள். அதை வந்து ஒருத்தர் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அதில் வந்து நம்ம ஊரில் இப்போ எல்லாம் கொடுப்பாங்கல்ல இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இறப்பு பக்கத்தில் பார்த்தா வாசிச்சுக்கிறவருடைய பேரே வந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னடா என் பேரே இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துட்டு, சரி என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்தா சாவின் வியாபாரி வந்து இறந்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாவின் வியாபாரி இறந்து விட்டார்னோடனே அவர் வந்து மனம் ரொம்ப முடைஞ்சிடுறாரு. ஏன்னா அவர் தான் வந்து வெடிக்கக்கூடிய வெடிகுண்டை வந்து கண்டுபிடிச்சது முதல்ல. அப்போ வந்து என்னென்னா ஒரு பயங்கரமான வெடிகுண்டை வந்து அவர் தான் கண்டுபிடிச்சது. அதனால் வந்து சாவின் வியாபாரி அப்படின்னு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் வந்து என்னென்னா ரொம்ப மனம் வந்துட்டார். என்னடா அப்போ நம்ம வந்து இறந்தோன்னா மக்கள் வந்து நம்மளை வந்து இழிவாக தான் நினைப்பாங்க, கேவலமாக தான் நினைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா தன்னுடைய முழு சொத்தை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு $9 மில்லியன் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா நன்கொடை, அதாவது ஒரு இது மாதிரி ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பித்து அது வந்து மக்களுக்கு பலன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான் வந்து நோபல் பிரைஸ், ஆல்ஃபர்ட் நோபல். நம்ம எல்லாம் நோபல் ப்ரைஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலே வந்து தலை சிறந்த பரிசு, அதாவது வந்து ஒரு 5 பாகமாக பிரித்து அதில் வந்து மக்களுக்காக தொன்று ஆற்றினவங்களுக்கான பரிசு வந்து வழங்கக்கூடியதான் வந்து நோபல் பரிசு அப்படிம்பாங்க. தன்னுடைய சொத்தை வந்து விற்று என்ன செஞ்சுருக்காருன்னா யார் யார் மக்களுக்கு தொன்று ஆற்றுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பரிசு வழங்குங்க, ஊக்குவிப்பு செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நோபல் பரிசு. இதை யார் ஆரம்பித்தான்னா ஆல்பர்ட் நோபல். ஏன் இந்த கதை நமக்கு வந்து சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா, நம்மளுடைய இறப்பு எப்படி இருக்கும், நம் இறந்த பிறகு மக்கள் மத்தியில் நம்ம எப்படி நினைக்கப்படுவோம், நல்ல விதமாக தப்பானதா, நம்முடைய இறப்பு வெறும் சம்பவமாக இருக்கணுமா, சாதனையாக இருக்கணுமா?